யூத இனம் எல்லா காலத்துலேயும் நீங்கள் 3500 வருஷங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸ் காலத்திலிருந்து யூத இனம் எப்போவுமே அடிமைப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு அப்புறம் மற்றவங்கள மதிக்காமல் சுயநலமாக அது அவர்கள் சொல்கிறார்கள். ஆபிரஹாமுடைய வழிச்சந்ததியாக வந்த நாங்கள் மற்ற எல்லா சமூகங்களையும் விட உலகத்தில் எல்லாரையும் விட வித்தியாசமானவர். சரி, ஆபிரகாம்னு அது ஒன்று சொல்லிடலாம். சரி, அப்போ ஆபிரஹாமை பற்றி ரொம்ப சிலாகித்து சொல்பவர்கள் 3 பேர் தான். செமட்டிக் ரிலீஜன்ங்கிற இஸ்லாம், அதே போல கிறிஸ்தவத்தில் ஆதியாகமம் என்பதே ஆபிரஹாமினுடைய விஷயம் தான். அருள் செய்ததை போன்று ஆபிரஹாமை நீ என்றைக்கும் கண்ணியப்படுத்துவாயோ அப்படி எங்களுடைய நபிகள் நாயகத்தையும் அவருடைய வழிவந்தவரையும் கண்ணியப்படுத்தின ஆபிரஹாமை பத்தி திருப்பி 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 ஆபிரஹாம் தான். கடைசி காலத்துல இயேசுநாதர் திரும்ப உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறது இஸ்லாம் நம்புது, கிறிஸ்துவ நம்புது, யூதர்கள் நம்பல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நம்ம தொடர்ந்து வளைகுடா சம்மந்தப்பட்ட, வளைகுடான்னு என்ன, ஈரான், சவுதி அரேபியா, இஸ்ரேல், துபாய், அமெரிக்கா, இதோடு சேர்த்து சைனா, இந்தியா, இந்த மாதிரி போர் சம்பந்தமாக அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ இந்த போர் ஆரம்பித்தது யாரால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நெத்தன்யாகு என்ற ஒரு யூதனால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் யாரை தூண்டி விட்டு ட்ரம்ப் என்ற ஒரு கிறுக்கு அதிபரால் ஆரம்பிக்கப்பட்டு எல்லாருக்கும் உலக அளவில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அவங்க வேலையை பார்த்தா சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கண்ட இடத்துல கை வச்சு வாய் வச்சு புண்ணாகி போய் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட ஒரு இனம் யூத இனம். யூத இனம் எல்லா காலத்துலேயும் நீங்கள் 3500 வருஷங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸ் காலத்திலிருந்து யூத இனம் எப்போவுமே அடிமைப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு அப்புறம் மற்றவங்கள மதிக்காமல் சுயநலமாக அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா யூதர்களை பற்றி நிறையா படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அது சம்பந்தமாக நமக்கு யூதர் என்றால் யார் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் அலசலாம் நினைக்கிறோம். ஏன்னா இந்த போருக்கு மூல காரணம் யூதன். சரி, அப்போ அதை அலசுறதுக்கு ஒரு மிக சரியான தரவுகளோடு டீட்டெயிலோடு பேசக்கூடிய சகோதரர் சுஃபியான் அவர்கள். அவர் எடுத்தால் அப்படி பிப்ளிக்கல் ஆரம்பித்து எல்லாத்தையும் முழுக்க அவர் படிக்கிறதும் இந்த தேடல் தான் வேலை போல் இருக்குது. அதாவது ஒரு பாடலில் பா விஜய் சொல்லியிருப்பார். அதாவது தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும், பசி எடுத்த வாழ்வில் ருசி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த வாழ்வில் தேடல் என்ற ஒரு பசி எடுத்த சகோதரர் சுஃபியான் அவர்களை இந்த காணொளிக்கு வரவேற்கிறோம். வாங்க சார். சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம சொன்னது என்ன? யூதன் யார்? ஆரம்பத்திலிருந்து தொட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஈரான் போருக்கு காரணகர்த்தா வரைக்கும் வந்துடும். அப்போது ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் மோசஸ் காலத்திலேருந்து ஆரம்பிச்சிடலாம். யூதன் என்பவன் யார் சார்? நீங்கள் கேட்ட கேள்வி இந்த காலகட்டத்திற்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு உண்மை. யூதர்கள் யார் என்ற கேள்வியில் யூதர்கள் என்பது ஒரு இனக்குழு. அசிரியர்கள், பாரசீகர்கள், ரோமானியர்கள், இப்படி பல குழுக்கள் உலகத்தில் இருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சிந்துவெளி நாகரிக மக்கள் இருக்கிறார்கள். திராவிட இயக்க சிந்தனைவாதிகள், அதாவது திராவிடியன்ஸ், கருப்பாக இருப்பார்கள், அது ஒன்று. ஆப்பிரிக்க இனக்குழுக்கள், மங்கோலியர்கள், இப்படி பல இனக்குழுக்கள். மங்கோலியர்கள் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி வந்து. யூரோப்பியர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆமா, இந்த யூதர்கள் உலகத்திலே எல்லாரையும் விட ஒரு வித்தியாசமான பிறவிகள். ஏனென்றால் ஒழுங்கா தாய் தகப்பனுக்கு பிறந்திருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். பிறவிகள் என்று திடீர்னு நான் பயாலஜிக்கல் குழந்தை இல்லை அப்படி சொல்லுவார். ஓகே, அப்படியும் சொல்லலாம். நான் ஸ்பெஷல் கிரியேஷன் அவர்களுடைய வேத மூலத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். வேதம் என்ன வேதம்?
வேதம் அவர்களுக்கு இன்றைக்கு ஆதியாகமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிப்ளிக்கல் நாம்ஸ், கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற அந்த பிப்ளிக்கல், அதாவது வேதாகமம். வேதாகமம் ஹீப்ரு மொழியிலே இருக்கிறது. ஓகே. அது அவர்கள் சொல்கிறார்கள், ஆபிரஹாமுடைய வழிச்சந்ததியாக வந்த நாங்கள் மற்ற எல்லா சமூகங்களையும் விட, உலகத்தில் எல்லாரையும் விட வித்தியாசமானவர். சரி, ஆபிரகாம்னு அது ஒன்று சொல்லிடலாம். ஆபிரகாமுக்கு 90 வயசு வரைக்கும் குழந்தை பிறக்கலை. அது வரும். ஓகே, குழந்தை பிறக்கலை. சாரா, அப்புறம் வேலைக்கார பெண்ணு ஆக்கார். பைபிள் தமிழ்ல முஸ்லிம்கள் ஹாஜரா என்பார்கள். அவர்கள் ஆக்கார் என்பார்கள். அது எகிப்தில் உள்ள ஒரு பணிப்பெண். ஓகே. இந்த சாரால் யார் என்று சொன்னால் இவர்கள்தான் உண்மையான யூத பெண்மணி என்று சொல்லப்படுகிறது. ஓகே. சாராவுக்கு பிறந்த பையன் யாரு? யூதோ. அது சொல்லுவார். சரி. இப்போ ஆபிரஹாமை பற்றி எல்லா வேதங்களிலும் புகழாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 செமட்டிக் ரிலீஜன், இஸ்லாம், யூத மதம் சியோனிசம், மற்றொன்று கிறிஸ்தவம். ஓகே. இந்த மூலபிதா என்று சொல்வது ஆபிரஹாம். சரி, இன்னும் ஒரு இடையில ஒரு கேள்வி. இங்கே அந்த ரீஜனில் வந்த ஒரு மதங்கள் எடுத்தாச்சுன்னா யூத மதம், அடுத்து யூதனா பிறந்து அப்புறம் இன்னொரு மதத்தை ஸ்தாபித்த கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் அரபு நாட்டில் வந்த முகமது நபி. சரி, இந்த ஆபிரகாம் அது இப்ராஹிம் இவரை பற்றி புத்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? புத்தர் அவருடைய சுபிச்சல்களில் அவர் பெரும்பாலும் அவர் சொன்னது எல்லாம் தத்துவ ரீதியாகத்தான் பேசியிருக்கிறாரே தவிர அவர் இந்த மாதிரி முன்னறிப்பு குறிப்பாடுகள் இல்லை. அது ரொம்ப முக்கியம். சரி, அப்ப ஆபிரஹாமை பற்றி ரொம்ப சிலாகித்து சொல்பவர்கள் 3 பேர் தான். செமட்டிக் ரிலீஜன்கிற இஸ்லாம், அதே போல கிறிஸ்தவத்தில் ஆதியாகமம் என்பதே ஆபிரஹாமினுடைய விஷயம்தான். ஓகே. அதே மாதிரி ஆபிரஹாமே நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சியோனிசம் என்பது. இஸ்லாமை எடுத்துக்கொண்டால் ஆபிரஹாமை எப்படி சொல்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம். ஆபிரஹாமை பற்றி இஸ்லாம் சொல்வது மற்ற மதங்களை விட ஒருபடி கூட மரியாதையிலையும் இதுலயும் எல்லாத்திலையும். ஏனென்றால் ஆபிரஹாமை அவன் என்று சொல்வார்கள், ஒருமையில் கூட சொல்வார்கள். ஓகே. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு. ஓகே. அந்த பிரார்த்தனை 5 நேர தொழுகையிலும் உண்டு. ஓகே. அந்த பிரார்த்தனையில் முஸ்லிம்கள் ஆபிரஹாமை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னது புதுசா இருக்கு? அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நம் நேயர்களுக்கு சொல்லுவோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அது தப்பு இல்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் தொழுகையின் போது 5 முறை ஆபிரஹாமை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம். ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த அரபில வரக்கூடியது. ஓகே. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப இப்ராஹிம்ங்கிறது ஆபிரகாம். அது கரெக்டா வந்து ஆபிரகாம். அப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் ஆபிரகாம் வந்துகிட்டே இருக்கு. ஆபிரகாமை அருள் செய்ததை போன்று ஆபிரகாமை நீ என்றைக்கும் கண்ணியப்படுத்துவாயோ அப்படி எங்களுடைய நபிகள் நாயகத்தையும் அவருடைய வழிவந்தவரையும் கண்ணியப்படுத்தின ஆபிரகாமை பத்தி திருப்பி 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 ஆபிரகாம் தான். இஸ்லாம் மார்க்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆபிரகாம் மூலத்தந்தை சியோனிசர்கள் சொல்றாங்க. ஆனால் இவர்கள் என்ன எந்த நேரமும் ஆபிரகாம் 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 ஆபிரகாம். அப்படி என்ன ஆபிரகாம் செஞ்சாருன்னா, ஆபிரகாம் பத்தி என்ன சொன்னா, ஆபிரகாமுக்கு பிதா ஒரு கட்டளை போட்டாருன்னு வைங்களேன், கண்ணை பொத்திக்கிட்டு மேல இருந்து குனினா குனிச்சிடுறாரு, உயிரை கொடுனா கொடுத்துடுறாரு. சரி, ஆபிரகாம் அந்த சமூகத்துல சில வழிபாட்டை ஃபுல்லாவே அழிச்சிட்டார். அப்போ இதுல ஜியோனிசத்துல யூதர்கள்ட்ட சிலை வழிபாடு இல்லை, இப்பவும் கிடையாது. ஆமா. ஆனா இடையில அந்த இதுல மட்டும் கிறிஸ்தவத்துல மட்டும் மேரி ஜீசஸ். கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ இல்ல. அதுதான் கத்தோலிக்கர்கள் இடத்தில் மெகலதா மேரிய
கடவுளுக்கு அம்மா புனிதமான அம்மா அப்படின்னு அவங்க வணங்குறாங்க. ஓகே. கான்ஸ்டான்டினோபிளுடைய 12 நட்சத்திரங்கள் அந்த வரலாறு தனி. ஓகே. அந்த வரலாற்றில் இன்னைக்கு போப் ஜான் பால் போன்றவர்கள் பெனடிக்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இது நம்ம ரோம்ல வாட்டிகன்ல வாட்டிகனுடைய தலைமைத்துவம் என்ன சொல்கிறது என்றால், அது மேரி மாதாவை பிதாவின் அம்மாவாக பார்க்கிறார்கள். அம்மாவாக. சரி, சரியா? அதே போன்று கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை பிதா, சுதன், பரிசுத்தாவி மூன்றும் அவர்தான் என்று நம்புகிறார்கள். அவர்தான். ஓகே. பிதா, சுதன், பரிசுத்தா. சரி. ஆனால் இங்கே ஒரு சிக்கலை சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கேள்விக்கு வந்தீர்கள். முஸ்லிம்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகே. அவர்கள் பரிசுத்தமான தேவனின் படைப்பாளர் என்றும் தேவனுடைய அனுக்கிரகம் கொண்ட ஸ்பெஷல் கிரியேஷன், அப்பா இல்லாமல் பிறந்த ஒரு பரிசுத்த ஆத்மா என்றும் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள், ஏத்துக்கிறாங்க. ஓகே. அவருடைய வழி வந்தவர்தான் முகமது நபி என்றும் முஸ்லிம்கள் சொல்கிறார்கள். ஓகே. அந்த தொடர்ச்சியில வர்றது. சரி. அடுத்து கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் அவர்கள் என்னை நோக்கினால் பிதாவை நோக்கினான், நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன். ஓகே. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றார்? நானே பிதா. ஓகே. என்னை நோக்கினால் அவனை நோக்கி, பிதாவை நோக்கி, மாதிரி நானே வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிட்டார். ஓகே. இப்ப இவங்க இருக்காங்க இல்லையா, யாரு? யூதர்கள். ஆமா. அவர்கள் சொல்லுகிறார்கள், முகமது நபி அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் பொய்யர். எங்க இதுல பிறந்தாலும் அவர் எங்களுக்கு எதிராக கலகம் பண்ணவர், ஒரு கலகக்காரர்கள் இல்ல, அவருடைய பிறப்பை தவறாக தந்தை இல்லாம எப்படி பிறக்க முடியும்? ஆனால் அவரது பிறப்பு பரிசுத்த பிறப்பு என்று குரானும் பைபிளும் கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டுடைய அம்மா சக்கரியா என்கின்ற ஒரு யூதருடைய வழிவந்த மேரி, அவள் வெர்ஜினிட்டி, அவளுடைய கன்னித்தன்மை கேவலப்பட்டதாக இவர்கள் சொல்லி அவளுடைய பிறப்பே அசிங்கமானது என்று யார் சொல்கிறார்? யூதர்கள். ஆனால் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் மிக பரிசுத்தமான தேவனின் படைப்பு என்று நம்புகிறார். ஆனா இதுல இன்னொரு சொல்லிட்டு நீங்க இல்ல இப்ப ஒரு சின்ன இது என்னன்னா, ஒரு கான்ட்ரடிக்ஷன், முரண் என்ன அப்படின்னா, அங்க யூதர்கள் என்ன இப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்துவர் இருக்காங்கல்ல, கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இஸ்ரேல் அது கடவுளின் தேசம், அவங்க வெற்றி பெறுவாங்க. ஈரான், சவுதி அரேபியா, இந்த மொத்த அரபு நாடுகள், இஸ்லாமியர்கள் எல்லாம் தோற்று போவாங்க அப்படின்னு இதில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு யூதர்கள் ரொம்ப புனிதமானவங்க, முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கிற அறியாமையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நிறைய கமெண்டெல்லாம் போடுறதை பார்க்குறோம். அது அறியாமை தான், அது தப்பு. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில் இருக்குல்ல. இன்னும் ஜியோனிசம் யூதர்கள் இயேசுநாதரை இவ்வளோ கேவலமாக, இயேசுநாதர் அம்மா இயேசுநாதரை இவ்வளோ கேவலமாக பேசுறது இருக்குல்ல, அது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கடைசி காலத்தில் இயேசுநாதர் திரும்ப உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறது இஸ்லாம் நம்புது, கிறிஸ்துவ நம்புது, யூதர்கள் நம்பலை. இதில் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுது, நம்ம கொஞ்சம் மத ரீதியா பார்க்கிறோம். லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் அப்படின்னா சொல்றேன். ஓகே. அல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். இது ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை. ஓகே. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஓகே. ஒருவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இந்த வேதத்தையும் முகமதுவையும் இந்த வேதத்தையும் நம்புவதை போன்று அவருக்கு முன்னால் வந்த பரிசுத்த படைப்பாகிய ஈசா என்று சொல்கிற ஜீசஸ் கிரைஸ்டையும் அவருக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தையும் நம்ப வேண்டும். அதற்கு முன்னால் வந்த மோசஸ், அதற்கு தாவூது, டேவிட், இவர்கள் அனைவருக்கும் அந்த வேதங்களை யார் நம்பினார்களோ அவர்கள்தான் ஹுதல்லில் முத்தகீன். யார் ஜீசஸையும் டேவிட்டையும் மோசையும் வெறுத்தார்களோ, அவர்களுக்கும் முகமதுவுக்கும் பாகுபாடு காட்டினார்களோ, அவர்கள் இந்த முஸ்லிம்கள் அல்ல என குர்ஆன் சொல்கிறது. இவ்வளவு ஒரு தெளிவான ஒரு விஷயம், இவ்வளவு ஒரு அருமையான விஷயம் நான் சொல்லிட்டேன். நான் படிச்சதுனால சொல்றேன், நான் மத்ததையும் படிச்சிருக்கேன். அதாவது முகமது நபி
அல்லாவின் இறுதி தூதர் நம்புறீங்கல்ல? நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி 1,24,000 நபிமார்கள், இறை தூதர்கள். இறை தூதர்கள் நம்புறீங்களா? நம்பலை, அப்போ நீங்கள் முஸ்லீம் இல்லை. நம்புறீங்களா? எப்படி நம்புவீங்க? இயேசுநாதர் ஈசா நபி, மோசஸ் மூசா நபி, அப்புறம் டேவிட், ஆபிரகாம், அப்புறம் வந்து நோவா நூஹு அப்படின்னு ஆரம்பித்து வாட்டுக்கு போகுது. எல்லாரையும் நம்புறீங்களா? எல்லாரையும் நம்புனா நீங்கள் முஸ்லீம். இது வந்து எல்லாரையும் சகோதரத்துவத்துக்கு எல்லாமே நீ நானும் ஒன்று தான் ஐயா, ஆபிரகாம் அக்காடுன்னு எதுக்கு வருது? அதுதான் மரியாதைக்குரிய ட்ரம்ப் ஐயா சொல்றாங்க. இல்லை, மரியாதை கெட்டு போன ட்ரம்ப் ஐயா. அது நீங்க சொல்லுங்க. ஆபிரகாம் அக்காடு நாமெல்லாம் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்கள். அங்க வருது. இப்ப முதல்ல இது நான் நிகழ்ச்சி நடத்துறது என்ன தெரியுமா? சகோதரத்துவம் தான். என்ன எல்லாம் ஒண்ணு. இங்குள்ள இந்துக்கள் யாரு? எல்லாம் ஒண்ணுதான். அப்போ இன்னொன்று கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு தெரியாது. நம்ம இதில் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 1,24,000 நபிமார்கள் இறை தூதர்கள் உண்டு. இப்போ பொதுவாக வந்து இஸ்லாமியர்களில் ஓகே அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி 1,24,000 நபிமார்கள். அந்த நபிமார்களில் திருவள்ளுவர் உண்டு, ராமர் உண்டு, கிருஷ்ணர் உண்டு அப்படின்னு ஏகப்பட்ட இது எல்லாத்தையும் அது சேர்த்து கொண்டு வந்து காமிக்கிறேன். அதை கேள்விப்பட்டேன். அடா அப்படி இருக்குமோ? இவங்க எல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதியில் மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நிச்சயமாக அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்தவமும் இஸ்லாமும் யூதர்களையும் நம்ம கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்கோம். ஆமாம், நீங்கள் ராமரை பற்றி சொன்னீங்க, அதுக்கு நான் பதில சொல்லிடுறேன். ஓகே. கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கிற பெரிய டிஃபரெண்ட் என்னன்னா, எல்லா மதமும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆமா. அல் ஏ லூயா, அல்லே லூயா த காட், அல் இலாஹ். ஓகே. அல் இலாஹ், இலாஹ் என்றால் ஒருவன் என்று அர்த்தம். இலாஹி, இலாஹ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஆபிரகாமுடைய ரிலீஜனான அவர்களும் பிதாவை தவிர எதையுமே வணங்க மாட்டார்கள். யாரு? யூத மக்கள். ஓகே. ஆனால் இந்த 3 பேருக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் ஒருவர் தாழ்த்தப்பட்ட சாதியாக இருந்தால் அவரை அரவணைத்து அவருக்கு இஸ்லாமியராக அவர் மாறிவிடலாம். ஓகே. கிறிஸ்தவ மதத்திலும் ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டாங்க. ஆனால் யூதர்களில் மட்டும் மாறிவிட முடியாது. அங்க வந்து மாறினாலும் இருக்கிறார்கள். இன்னைக்கு கொச்சின்ல இருக்கிறாங்க எல்லாரும். அவர்கள் அந்த இனக்குழுவுக்கு தனித்துவமாக இந்த சியோனிச யூதர் இன்னைக்கு இருக்காங்களே, அவர் பேர் என்னது? யூதர். இந்த யூதர்கள் இந்த சியோனிச தத்துவத்தை கொண்ட உண்மையான அவர்கள் சொல்லுகிற அந்த இனக்குழு. இதை தவிர மற்றவர்கள் எல்லாம் 2ஆம் பட்சம் தான். இந்து மதத்தில் எப்படி இருக்கு? இந்து மதத்தில் எப்படி இருக்கு? ஆமா, பார்ப்பனர்கள் அவங்க உயர்ந்தவங்க. ஒரு நாடார் வந்து பார்ப்பனரா ஜாதி மாற முடியாது, கன்வெர்ட் ஆக முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தலித் வந்து நாடாராவோ பிள்ளைமாராவோ தேவராவோ முக்குலத்தோராவோ யாரும் மாற முடியாது. அப்படி அது மாதிரி அங்கே வந்து ஜியோனிசத்தில் வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமியரோ இந்துவோ அல்லது கிறிஸ்தவரோ நாங்கள் வந்து யூதர் கொள்கை ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் தனியாக இருக்கணும். அவர் ஒதுக்கப்பட்ட யூதர்கள். அவர் யூதர். ஆனால் யூதர்னா யூதராக இருப்பார், இந்திய யூதர். ஆனால் அவர் அந்த 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 அடையாளத்துக்குள்ள வர மாட்டார். இப்போ ரபின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உயர்ந்த இடத்துல, அந்த இடத்துல ரபி என்பது அதுக்குள்ள தான் வரணும். ஓகே. இவங்கெல்லாம் ரபியும் கிடையாது, கபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நம்முடைய இந்தியால பிராமண சமூகம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன சொல்லுது? வேதத்தை கற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் மட்டும்தான். வேதத்தை மற்றவன் கற்றுவிட்டால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். அது இங்க சொல்றது. ஒரு உதாரணம், ஏகம் ஏவம் அத்விதாயம் நா கஸ்ய கஸ்ய ஜனீத நா கசிபத் நா தஸ்தி பிரதீம அஸ்தி மா சதன்யதீவி சன்சதா ஹ்ரதம் 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 ஹ்ரதஸ்த மனசயா ஈவம் ஏவம் அந்ததாம பிரவசந்தி ஏ அசம்புதி முபாசதே. அப்படி அவங்க ஓதுறாங்க. சரி, அதை இங்க எடுத்து பாரு. இஸ்லாம்ல நம்ம இப்ப கம்பேரிசன், குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அப்ப கிறிஸ்துவத்தை பாரு, பைபிள என் பிதா ஒருவரே அன்றி வேறில்லை, அவர் என்னிலும் பெரியவர், சப்கோ படா. ஓகே. அதேதான் யூத மதத்திலும். ஓகே. அது பரமாத்மா, பரம்பொருளாகி ஆதியானே, அந்தம் நடுவாகி அல்லானே,
ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தினை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனை உனை போற்றி. இத கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்குல்ல? அவன் ஒருத்தன் தான். எல்லா மதமும் என்ன சொல்லுது? பிதா ஒருத்தன் தான். எல்லா இடத்துலயும் பிதா ஒருத்தன் தான். பிதா கடவுள் ஒருத்தன் தான். இறை என்கிட்ட போய் கேட்டா இறைவன் இறைவர்கள் யாராவது சொல்லுவார்களா? சொல்ல முடியாது. ஆமா. இப்போ ஒரு ஹிந்து மதத்துல கேளுங்க, இறைவன் எத்தனை பேரு? ஒருத்தன் தான். இறைவன் ஒருத்தன் தான். எல்லாரும் கேட்பாங்க, அப்ப நீ ஒருத்தன் தான். அப்ப இதெல்லாம் ஏன்பா வணங்குறா? இது கடவுள் அல்ல, ஆனா எங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கின்றது. அந்த மாதிரி. சரி, இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சோம். உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல டாபிக் தான் அது. சரி, இப்போ என்னன்னா அங்கே இந்த யூதர் அடுத்ததில் என்ன பேசுவோம்னா, இப்போ ஜெனரலாக எல்லாம் பேசிட்டோம். இப்போ யூத இனம், யூத மதம், அந்த யூதர்கள் ஏன் வாழ்நாள் பூரா அடிபட்டு இருக்காங்க, அவங்களுக்கான குணநலம் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ யூதர்களை பற்றி நம்ம மக்களுக்கு பேசிட்டோம். யூத மதமும் இஸ்லாமும் கிறிஸ்தவம் ஒன்றுதான். ஒரே பிதாவை மூலத்தை தான் நம்புகிறார்கள். ஆபிரகாம் யூத மதத்தினுடைய ஒட்டுமொத்த தந்தை. அவரை பின்பற்றுபவர்கள் தான் இந்த செமெட்டிக் ரிலீஜன் என்று சொல்லப்படுகிறது. யூத மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நெருப்பு வணங்கிகள், சாஃபியின் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ரோமர்கள், நெருப்பையும் கற்களையும் வணங்கக்கூடியவர்கள். அவற்றிலிருந்து மாறுபட்டு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கானான் தேசத்துக்கு பிராமிஸ்ட் லேண்ட் அனுப்பப்பட்டார்கள். அவர்களை மோசேதான் ஃபாரோன் மன்னரிடத்திலிருந்து அநீதி எதிர்த்து கூப்பிட்டு வந்தார். இதை இஸ்லாம் நம்புகிறது, யூதர்களும் நம்புகிறார்கள், கிறிஸ்தவம் நம்புகிறார்கள். இந்த மூன்றுடைய மூலமும் ஒன்றுதான். ஆனால் யூதர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்களையும் நாங்கள் நம்பவில்லை, இஸ்லாமியர்களையும் நாங்கள் நம்பவில்லை. அதுக்காக வித்தியாசம் வருது. சரி, இப்போ அடுத்ததுல இந்த நம்பவில்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அதில் ஆரம்பிக்கிறது அவங்களோட வேணை. தொடர்ந்து அடுத்து பேசுவோம் கண்டிப்பாக. ஸோ உண்மையிலே ஒரு சிறப்பான பதிவு இது. நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு நேர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சின்ன அறிவு தானே. என்ன அதான் சொல்லல, நம்ம தேடல் இருக்குல்ல, தேடல் உள்ள உயிருக்கு தினமும் பசி எடுக்கும். நல்ல நான் என்ன சொல்றேன், நம்ம சொத்து சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை. நம்ம நேர்களுக்கு சொல்லிடுவோம், ஒரு 50 வீட சேர்த்து வச்சு என்ன செய்ய? ஒரு ஊர்ல 1 லட்சம் வரும், 50 வீடுக்கு 50 லட்சம் நீ என்ன பண்ண போற? இல்லை, பணம் வேணும். அறிவு நம்ம இது சொன்னதான். அதாவது கை நிறைய பணம் இருந்தால் அதுக்கு நம்ம எஜமான், கழுத்து வரைக்கும் பணம் இருந்தால் பணம் தான் நமக்கு எஜமான். வேதத்தில் சாலமோன் ஒரு தீர்க்கதரிசி உண்டு பைபிளில். அவர் ஞானத்தை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஞானம் இருக்கு பாருங்க, பிரெயின். ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கியூரியாசிட்டி. சும்மா பணத்தை மட்டும் சேர்த்து வச்சு இன்னைக்கு பணக்காரர்கள் யாரும் நிம்மதியா இல்லை. அதனால இதுதான் முக்கியம். ரைட். ரொம்ப அடுத்ததுல இவங்க ஏன்னா பணம்னு சொன்னதுனால யூதர்களோட குறிக்கோள், அவங்க பார்வையில் பணம், அதிகாரம், லஞ்சம், துஷ்பிரயோகம், மது, மாது, கெட்ட இது நிறைய அவங்க கையில் இருக்கிறனால இந்த மாதிரி ஏன் விரட்டி அடிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு நிலைமை என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலி சந்திப்போம். ரொம்ப அருமையான ஒரு காணொலி. நன்றி சார்.